உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? கான்சார். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல இதே இந்தியால இருக்கக்கூடிய ஒரு தனி ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை இந்தியாவால கூட கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர் தான் ராஜ மன்னார். ராஜ மன்னாருக்கு வயசாயிட்டு இருக்கிறதால தான் இருக்கும் போதே தன்னோட அரியணையில தன்னோட மகன் வரதராஜ மன்னார அடுத்த அரசனா உட்கார வைக்க போறதா அறிவிக்கிறாரு. ஆனா அதை ஏத்துக்க முடியாத மத்த மந்திரிகளும் ராஜ மன்னாரோட மத்த பசங்களும் வரதராஜ மன்னாரை கொன்னுட்டு அந்த அரியணைய தனதாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் அரியணைய தனதாக்கணும்னு நினைக்கிறாங்க? இந்தியாவுக்கே சிம்ம சொப்பனமா விளங்குற கான்சாரோட வரலாறு என்ன? அரியாசனத்துக்காக நடக்கிற போட்டியில வரதராஜ மன்னார் ஜெயிப்பானா? எல்லாரும் அரியாசனத்தை அடையணும்னு நினைச்சு பெரிய படைகளை திரட்டினப்போ வரதராஜ மன்னார் மட்டும் ஏன் தன்னோட நண்பனான தேவரதனை தேடி போனா? அப்படிங்கிற கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் சலார். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஹேக்கருக்கு அவங்க தேடிட்டு இருக்க ஆத்யாங்கிற பொண்ணு கிடைச்சிட்டதா அலர்ட் வருது. அதே மாதிரி தன்னோட பொண்ணு இந்தியாவுக்கு போயிட்டதா அந்த பொண்ணோட அப்பா கிருஷ்ணகாந்துக்கும் அலர்ட் வருது. ஆத்யா கால் எடுக்காததுனால கடத்தல் வேலைகளை பண்ற பிலாலுக்கு கால் பண்ண கிருஷ்ணகாந்த் அவளை எப்படியாவது காப்பாத்தி இந்தியாவை விட்டு வெளியேற்ற சொல்றாரு. எப்படியா காப்பாத்துறது? உன் பொண்ணை தேடுறது ராதாரமா. அவங்க வேணா இன்னைக்கு ஒடுங்கி போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அவங்களோட வேலைக்காரி ஓபுலமா தான் இன்னைக்கு 3 ஸ்டேட்டோட அரசியலையே முடிவு பண்றா. அப்படிப்பட்டவ கிட்ட இருந்து உன் பொண்ணை நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு பிலால் கேட்க, ஆத்யாவை காப்பாத்த ஒருத்தனால மட்டும்தான் முடியும்னு கிருஷ்ணகாந்த் சொல்றான். இவங்க அதை பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஹேக்கர் பொண்ணு வந்த விஷயத்த ஓபுலம்மா கிட்ட சொல்லிடுறான். அவ பல ஊர்ல இருக்க தன்னோட ஆளுங்க கிட்ட அவளை எப்படியாவது தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல அவளோட ஆளுங்களும் கூட்டம் கூட்டமா கிளம்புறானுங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணகாந்த் சொன்ன மாதிரியே தேவாவுக்கு கால் பண்ண பிலால் நடந்த விஷயத்த பத்தி சொல்லி கிருஷ்ணகாந்த்க்கு அவன் கொடுத்த வாக்க ஞாபகப்படுத்துறான். அதனால தேவா அவளை தாங்கிட்டு அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு திட்டத்தை சொல்றான். பிலாலும் தேவா சொன்ன திட்டப்படி ஓபுலம்மா அனுப்பின ஆளுங்களோட கார் டயர்ல எல்லாம் பாம்பு வச்சுட்டு வேன் டிரைவரையும் அடிச்சு போட்டுட்டு இவன் வேன் டிரைவர் மாதிரி அவங்க கூட சேர்ந்து வரான். ஆதியா சரியா வாரணாசி ஏர்போர்ட்ல இறங்கி வரும்போது ஓபுலம்மாவோட ஆளுங்க அவளை தூக்கிடுறானுங்க. அவளை தூக்கி வேன்ல போட்டுட்டு தான் ஊரை விட்டு வெளியே வரானுங்களா. ஊருக்கு வெளியே வந்தோடனே பிலால் வேனை வேற ஒரு பாதையில திருப்பிடுறான். அதோட குண்டை பிளாஸ்ட் பண்ணி அவனுங்க காரை பஞ்சர் பண்ணிடுறான். ஆதியாவை ஒரு குடோனுக்கு தூக்கிட்டு வந்த பிலால் கிருஷ்ணகாந்த் கூட அவளை பேச வைக்கிறான். அவ உயிரோட திரும்பணும்னா இனிமே பிலால் சொல்றதுதான் அவ கேட்கணும்னு கிருஷ்ணகாந்தும் சொல்றான். தேவாவோட திட்டப்படி ஆதியாவை பர்மா பார்டர்ல இருக்க தின்சுக்கியாங்கிற சின்ன நகரத்துக்கு அழைச்சிட்டு வந்த பிலால் அந்த ஊர் சர்பஞ்ச மிரட்டி அவளை தேவாவோட அம்மா வச்சு நடத்துற ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா சேர்த்து விட்டுடுறான். இந்த ஊர்ல ஒரு கோல் மைன் இருக்குங்க. இங்க தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அவங்களோடவே தேவா ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கான். சோத்துல டப்பா டப்பாவா மிளகாத்துல கொட்டி சாப்பிடுற தன்னோட மகன் தேவாவை எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக கூடாதுன்னு அவனோட அம்மா சத்தியம் வாங்கி இருக்கிறாங்க. அவன் கையில பிளாஸ்டிக் கத்திய கூட போக விட மாட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதோட அவன் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரலான்னா அப்படியே கொதிச்சு போயிடுறாங்க. தேவா அம்மாவோட சத்தியத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறான்னா ஆதியாவை சில ரவுடி பசங்க கேலி பண்ணும்போது கூட அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் வண்டி சத்தம் கேட்டோன்னு தான் அந்த ரவுடி பசங்களே ஓடி போறானுங்கன்னா பாத்துக்கங்களேன். இதுல ஆதியா வேலை பாக்குற ஸ்கூல்ல இருக்கிற பசங்க வேற அவளை பாடா படுத்துறானுங்களா. எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்னு அவ கடந்து தவிக்கிறா. ஆதியாவை ஓபுலம்மாவோட ஆளுங்க நாடு முழுக்க வலை வீசி தேடிட்டு இருக்க அதே நேரத்துல ஓபுலம்மா $100 மில்லியன் மதிப்புள்ள சரக்க நாயக்குங்கிறவன் மூலமா நேபாளுக்கு அனுப்பி வைக்கிறா. அந்த சரக்கு எந்த தடையும் இல்லாம போய் சேரணுங்கிறதால அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாயக் ரிண்டாங்கிறவன் கிட்ட ஒப்படைக்கிறான். ரிண்டாவோட ஆளுங்களும் அந்த சரக்குல ஒரு சீலை குத்தி வண்டிய கிளப்புறானுங்க. அந்த சீலை பார்த்தோன்னே கஸ்டம்ஸ் அதிகாரிகள்ல இருந்து மந்திரியம் வரைக்கும் கதறானுங்க. அதோட அவனுங்களே நாடு முழுக்க அந்த சரக்கு தங்கு தடை இல்லாம பயணிக்க வழியும் பண்றானுங்க. ஏன்னா அந்த சீல் கான்சாரோடது. அதை யாராவது தடுத்தா மொத்தமா வேறு எடுத்துருவானுங்கன்னு அவனுங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பிலால் ஆதியாவை அழைச்சிட்டு போன காரை ட்ராக் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதை ட்ராக் பண்ண முடியல. அதனால ஆதியாவோட போட்டோவை இந்தியால இருக்கிற எல்லா ரவுடி பசங்களுக்கும் அனுப்பி வைக்கிறானுங்க. போட்டோ டின்சுக்கியால இருக்கிற ரவுடிங்களுக்கும் வருது. அவ இங்கதான் இருக்காங்கிற விஷயத்த அவனுங்க போட்டு கொடுக்க ஒரு கூட்டமே அவளை தேடி வரானுங்க. அவனு பார்த்து ஆதியா சிடுசிடுன்னு இருக்கிற தேவா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக அவ தேவாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதா சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு போறா. ஆனா மிளகாத்தூள் டப்பாவா வச்சுட்டு போயிடுறா. அதை கொடுக்கறதுக்கு தேவாவோட அம்மாவும் பின்னாடியே கோல்மைனுக்கு வராங்களா. அப்பதான் ஆதியாவை ஓபுலம்மா ஆளுங்க
ஆளுங்க அழைச்சிட்டு போறானுங்க. ஆதியாவை ரவுடிங்க தூக்கிட்டு போறத பார்த்துட்டு தேவா அமைதியா நிக்க, அதை பார்த்த தேவாவோட அம்மா அவளை காப்பாத்துறதுக்காக தன்னோட சத்தியத்தை திருப்பி எடுத்துக்கிறாங்க. எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த தேவா இறங்கி அவனுங்களை செஞ்சு விட்டுடுறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால இனி இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு கிளம்புறாங்களா. தேவாவும் அவங்களோட வார்த்தையை மீற முடியாம ஆதியாவை பிலால் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க கூட கிளம்புறான். அப்ப ஆதியா தான் அம்மாவோட அஸ்தியை தேவா கிட்ட கொடுத்து அதை கரைக்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்ததாகவும் தனக்கு பதிலா அதை எப்படியாவது கரைச்சிரும்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் ஓபுலமா அவளோட ஆளுங்க சொதப்பினதால ரெண்டாவை விட்டு ஆதியாவை தூக்கிட்டு வர சொல்றா. அவனும் நேரா டின்சுக்கியாக்கு வந்து ஆதியா மேல சீலை குத்தி அவளை தூக்கிடுறான். கூடவே பிலாலையும் தூக்கிக்கிட்டு அந்த ஏரியால டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போறான். அது எல்லாத்தையும் ஊரை விட்டு போயிட்டு இருக்கும் போது பார்த்த தேவாவோட அம்மா மனசு கேட்காம ஆதியாவை காப்பாத்த சொல்றாங்க. இதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தலைவன் அவன் வண்டியிலேயே மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மொத்த டெரரிஸ்ட் கேம்பையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் ஒரு பக்கம் துவம்சம் பண்ணிட்டு இருக்க கேப்ல பிலாலோட ஆளு பிலாலையும் ஆதியாவையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஓபுலமாவை பார்க்க வந்த கிருஷ்ணகாந்த் அவனோட பொண்ணை விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, அவளை தூக்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே வச்சு கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வந்து அவளோட ஆளு வண்டியை ஒருத்தன் தடுத்து நிறுத்திட்டதா சொல்றான். யாருடா அதுன்னு அவ கேட்க தேவரதான்னு கிருஷ்ணகாந்த் சொல்றான். அதை கேட்டு ஓபுலமா அப்படியே நடுங்கி ஒடுங்கி போயிடுறா. நான் நினைச்சது நடந்துருச்சுரா அப்படின்னு இத்தனை நாளா ஒடுங்கி கிடந்த ராதாராமா கெத்தா எந்திரிக்கிறா. தேவாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் கிருஷ்ணகாந்த் பொண்ணை தேடவும் சொன்னேன். அவன் வண்டியை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அவன் மேல சீலையும் போட வச்சேன். இப்போ சீல் போட்ட வண்டி அவன் நிறுத்திட்டான்ல, இனி எல்லாத்தையும் வரதராஜ மன்னார் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல தேவா கையில இருந்த டேட்டுவை பார்த்து ரெண்டு அப்படியே ஆடி போயிடுறான். ஏன்டா இந்தியாவே பார்த்து நடுங்குறவனுங்க தேவாவை பார்த்தோன்னு நடுங்குறானுங்கன்னு பார்த்தா அந்த சீலை உருவாக்குனதே தேவாதானா. அதோட அந்த சீலை தடுத்தவன் இருக்க கூடாதுன்னு அவன் தான் சட்டம் போட்டிருக்கான். இப்ப அவன் போட்ட சட்டத்தை அவனே உடைச்சிட்டான்ல, அதனால அவனை கொல்ல சொல்லி தேவாவோட உயிர் நண்பனும் இப்ப கான்சார் ஆண்டுகிட்டு இருக்கிற அரசனமான வரதராஜ மன்னார் உத்தரவு போடுறான். ஆதியாவை அங்க இருந்து அழைச்சிட்டு போன பிலால் ரெண்டு உயிர் நண்பனுங்க எப்படி பரம எதிரியா மாறினானுங்கிற கதையை ஆதியா கிட்ட சொல்றான். 1127 வருஷத்துல இந்தியாவோட ஒரு பகுதி மேல படையெடுத்த 3 காட்டுமிராண்டி கூட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு கடலுக்கும் மலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை கைப்பற்றினாங்க. மன்னார் வம்சம், சௌரியகானா வம்சம், கானியார் வம்சம் அப்படிங்கிற அந்த 3 காட்டுமிராண்டி வம்சமும் ஒன்னு சேர்ந்து கான்சார்ங்கிற ஒரு ராஜ்யத்தை அந்த இடத்துல உருவாக்குனாங்க. அந்த 3 வம்சங்களும் சுழற்சி முறையில அரியாசனத்தை ஏறணும்னு தங்களுக்கு தானே ஒரு சட்டத்தை வகுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல 100 வருடங்களா எத்தனையோ பேர் கான்சாரை கைப்பற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா யாராலையும் அதுல வெற்றி பெற முடியல. முக்கியமா இந்தியாவே கைப்பற்றின பிரிட்டிஷ்காரங்களால கூட அது முடியல. இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியா கான்சாரை தங்களோட இணைக்க முயற்சி பண்ணப்போ அப்போதைக்கு கான்சார் ஆண்ட அரசர் சிவமன்னார் கான்சார் யாருக்கும் கட்டுப்படாது, கான்சாருக்கு தான் எல்லாரும் கட்டுப்படணும்னு இந்திய வரைபடத்திலேருந்து கான்சாரை அழிச்சு அதை ஒரு தனி ராஜ்யமா உருவாக்குனாரு. ஆயுத வியாபாரத்திலேருந்து பல தப்பான வேலைகளை பண்ணி கான்சாரை ஒரு மிகப்பெரிய நகரமா மாத்தினாரு. அந்த வியாபாரத்துக்கு குறுக்க வந்த எல்லாரையுமே கான்சார் ஆளுங்க கொன்னு குவிச்சாங்க. செல்வங்கள் கொழிச்ச கான்சாரை புதுசா மாத்தி அமைக்கணும்னு முடிவு பண்ண சிவமன்னார் நிபந்தனைங்கிற ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குனாரு. அதன்படி கான்சாரை 101 பாகங்களா பிரிச்சவரு அந்த பகுதிகளால 61 பேரை பாதுகாவலர்களாவும் அவங்களுக்கு மேல 8 பேரை துரைகளாவும் அவங்களுக்கெல்லாம் மேல இருக்கிற தன்னோட அரச பதவியை கர்த்தாவாவும் உருவாக்குனாரு. இப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச சிவமன்னார் 1985 செத்து போறாரு. கான்சாரோட சட்டப்படி மன்னார் வம்சத்துக்கு அப்புறம் அரியாசனோ சௌரியாங்கானா வம்சத்துக்கு தான் போகணும். ஆனா சிவமன்னாரோட மகனான ராஜ மன்னார் தன்னோட அரியாசனத்தை யாருக்கும் விட்டு தரதா இல்ல. அரியாசனத்துக்காக சௌரியாங்கானா வம்சத்தையே வேரோட அழிக்க முடிவு பண்ண ராஜ மன்னார் சௌரியாங்கானா வம்சத்துல இருக்கிற எல்லாரையும் தூங்கிட்டு இருக்கும் போதே தீர்த்து கட்ட ஆளுங்களை அனுப்புறான். அவங்களும் பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம சௌரியாங்கானா வம்சத்தை சேர்ந்த எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி கொள்றாங்க. ராஜ மன்னாரை எதிர்த்தா என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கிட்ட கானியார் வம்சம் ராஜ மன்னார் கிட்ட அடிபணிஞ்சு போய் அவனை தங்களோட அரசனா ஏத்துக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே தன்னோட அரியாசனத்தை அடைஞ்ச ராஜ மன்னார் 5 துரைங்களோட பதவியை தன்னோட வம்சத்துக்கும் 3 துரைங்களோட பதவியை கானியார் வம்சத்துக்கும் கொடுத்தான். ராஜ மன்னாருக்கு 2 தாரங்க. அதுல முதல் தாரத்துக்கு பிறந்த மூத்த பொண்ணு தான் ராதா ரம மன்னார். அவளுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் ருத்ர மன்னார். இவங்களோட ராஜ மன்னாரோட 2ஆம் தாரத்துக்கும் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் வரதராஜ
மன்னார். வரதராஜ மன்னார் 2ஆம் தரத்து பையங்கிறதாலேயே ருத்ரா அவனை சின்ன வயசுல இருந்தே கேலி பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் ராஜவம்சத்து அடையாளமான அவனோட மூக்கு வளையத்தை அவங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். அந்த மூக்கு வளையத்தை திரும்ப பெறதுக்காக வரதராஜ மன்னார் யாரோட உதவியை கேட்டான் தெரியுமா? வெறும் 10 வயசு மெக்கானிக்கான அவனோட நண்பன் தேவரதனோட உதவிய. தேவாவும் வளையத்தை குடுறான்னு ருத்ரா கிட்ட வந்து கேட்க அவன் தன்னோட பைல்வானை ஜெயிச்சா தரதா சொல்றான். அவ்வளோதானேன்னு கோதால இறங்கின தேவா கரண்ட் கம்பியை பிடிச்சி பைல்வானை மண்ணை கவ வச்சிடுறான். அதுல அவனுக்கும் மூக்கு வாயிலிருந்துலாம் ரத்தம் வந்துருது. இருந்தாலும் தன் நண்பனோட உரிமையை வாங்கறதுக்காக அதை பண்ணான். அதை பார்த்து பயந்த ருத்ரா வளையத்தை வரதா கிட்ட கொடுத்துட்டானா பாத்துக்கங்களேன். இதனால அவங்களோட நட்பு இன்னும் நெருக்கமாகுது. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாகிறாங்க. ஒரு நாள் ராஜமன்னாரோட ஆளுங்க நிறைய பேர் வந்து தேவாவோட அம்மாவை கற்பழிச்சு கொல்ல பார்ப்பானுங்க. தேவாவால கூட அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சமயத்துல அங்க வந்த வரதா அவங்கள நிறுத்த சொல்லுவான். ஆனா அது ராஜமன்னாரோட உத்தரவுங்கிறதால அந்த கூட்டத்தோட தலைவன் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிடுவான். வரதா தேவாவோட அம்மா கையால சாப்பிட்டவங்க. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்காக தன்னோட பகுதியை தரதா சொல்றான். அந்த தலைவனும் நாய் பிஸ்கெட்டை வாங்கிக்கிற மாதிரி இழிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டு அவங்கள விட்டுடுறான். இனியும் கான்சார்ல இருந்தா அவங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்ன வரதா தேவாவையும் அவனோட அம்மாவையும் ராஜ்யத்தை விட்டே தப்பிக்க வச்சிடுறான். இனிமே கான்சாருக்கு என்னைக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு தேவாவோட அம்மா சத்தியம் கேட்கறாங்க. ஆனா தேவா தான் நண்பன் கூப்பிட்டா மட்டும் திரும்ப வருவன் வாக்கு கொடுத்துட்டு அவன் அம்மாவோட கான்சாரை விட்டே போயிடுறான். தன்னோட கணையத்தை கழட்டி கொடுத்ததால ராஜமன்னார் வரதராஜ மன்னார அரண்மனையிலேருந்து வெளியேற்றிடுறான். வரதாவும் அவன் தம்பியும் அவனுக்கு விசுவாசமான சில ஆளுங்களை கூட்டிக்கிட்டு கான்சாரோட ஒரு பகுதியில போய் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே 25 வருஷம் ஓடிடுது. ராஜமன்னாருக்கும் வயசாயிடுது. வரதராஜ மன்னார் தான் அப்பா சிவமன்னாரோட உருவத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறதால ராஜமன்னார் அவனை விட்டு கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி தவிக்கணுமாமா? வரதாவை அரண்மனைக்கு வர சொல்லலாமே அப்படின்னு ராஜமன்னாரோட மாப்பிள்ள, அதாவது ரமா மன்னாரோட புருஷன் பாரவா கேக்குறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்த ராஜமன்னார், அவனை என்ன அரண்மனைக்கு கூப்பிடுறது, அவனுக்கு என்னோட அரியாசனத்தையே கொடுத்துடுறேன் அப்படின்னு வரதராஜ மன்னாரை கூப்பிட்டு அவனை அடுத்த அரசனாக்க போறதா அறிவிச்சிடுறான். அதோட வரதா ஒருத்தங்கிட்ட தன்னோட பகுதியை கொடுத்தான்ல, அவனோட மகன் ரங்கா தான் இப்ப அந்த பகுதியை ஆண்டுட்டு இருக்கான். தான் அரசர் பதவியிலேருந்து இறங்கிட்டா தனக்கு ஒரு பதவி வேணுங்கிறதுக்காக ராஜமன்னார் அந்த பகுதியை ரங்கா கிட்ட இருந்து திருப்பி கேட்கிறான். ஒரு முக்கியமான வேலையா கான்சாரை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போறதா சொன்ன ராஜமன்னார் திரும்ப வந்தோன வரதாக்கு அரசனா முடிசூட்டுறதாவும் அது வரைக்கும் ராஜ்யத்தை பார்த்துக்க சொல்லி ராஜ்ய பொறுப்பை தன்னோட மகள் ரமா கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போறான். மூத்தவனா இருக்கும் போது 2ஆம் தாரத்தோட மகனுக்கு அரியணை எப்படி போலான்னு ருத்ராவும் தன்னோட அரியணையை புடுங்குறாங்களேன்னு ரங்காவும் பயங்கர வருத்தமாகி கடந்து தவிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த தவிப்புக்கெல்லாம் காரணமான வரதராஜ மன்னார் உயிரோட இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுல்ல அப்படின்னு பாரவா அவனுங்களுக்கு ஒரு யோசனை சொல்றான். அதுவும் சரிதான ருத்ரா பண்டித்னு ஒரு குலகாரனை கூப்பிட்டுட்டு வந்து வரதாவை கொல்ல பாக்குறான். பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரதாவோட ஏரியாக்குள்ள பூந்து அதகலம் பண்ணிடுறானுங்க. சரியா வரதாவோட மூக்கு வளையத்தை புடுங்க போற நேரத்துல அரண்மனையில இருக்கிற மணி அடிக்குது. அந்த மணி அடிச்சா யாரும் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நிபந்தனை இருக்கு. அதாவது சீஸ்ஃபயர் அமலுக்கு வரதா அர்த்தம். யாருடா அந்த மணி அடிச்சதுன்னு அரண்மனைக்கு வந்து பார்த்தா அது ருத்ராவோட அக்கா ரமா. அப்பா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரு திரும்ப வர வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ சொல்ல ஓட்டு போட்டு சீஸ்ஃபயரை நீக்கலான்னு ரமாவோட புருஷன் பாரவா யோசனை சொல்றான். ருத்ராவும் அதே மாதிரி சொல்ல ரமாவால ஒண்ணுமே பண்ண முடியல. 9 நாளைக்கு அப்புறம் நடக்க போற அந்த ஓட்டிங்ல ஜெயிச்சு சீஸ்ஃபயரை எடுத்தா கான்சார்ல பலசாலியா இருக்கிறவன் எவனோ அவன் தான் அடுத்த அரசனா ஆவான். அதனால தங்களோட பலத்தை பெருக்கிறதுக்காக எல்லா துறைகளும் பல நாட்டு படைகளை கொண்டாந்து இறக்குறானுங்க. இவனுங்கெல்லாம் இத்தனை படைகளை கொண்டாந்து நிறுத்துறானுங்களே, நாம என்ன பண்றதுன்னு வரதாவோட தம்பி கேட்க வரதா பிலால் ரிண்டான்னு 2 பேரை கூட்டிக்கிட்டு அவனோட நண்பன் தேவாவை தேடி வரான். குஜராத்ல ஒரு கார் மெக்கானிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்க தேவா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னவன் தான் கூட கான்சாருக்கு வர சொல்றான். தன்னை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனதால தேவாவோட அம்மாவும் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. தேவா கான்சாருக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அவனோட பழைய அடையாளத்தை காட்டாம அவனை ஒரு புது ஆளுன்னு சொல்லிதான் வரதா அவனை உள்ள கூட்டிட்டு வரான். எல்லாரும் பெரிய பெரிய படையை கூட்டிட்டு வந்திருக்கிறப்போ வரதா மட்டும் என்னடா ஒத்தால கூட்டிட்டு வந்திருக்கான்னு வரதாவோட தம்பி முதற்கொண்டு எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா வரதா அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கான். இன்னும் சீஸ்ஃபயர் ஓட்டிங்க்கு 7 நாள் இருக்கிற சமயத்துல கான்சாரோட ஒரு பகுதி ஆள்றதோட தான் பையன் விஷ்ணுவை தான் பகுதியோட அடுத்த துறையை ஆக்க போறதா சொல்றான். அப்போ விஷ்ணுவை பார்க்க வந்த ருத்ராவோட ஆளுங்க இனி வரதராஜ மன்னாரை நிம்மதியா தூங்கவே விடக்கூடாதுன்னு ருத்ரா சொன்னதா விஷ்ணு கிட்ட சொல்றானுங்க. அவனும் அவங்கள போட்டு எவ்வளவோ டார்ச்சர் பண்றான். ஆனா வரதா தானும் அமைதியா இருக்கான். தேவாவையும் அமைதியா இருக்க சொல்றான். மகாராங்கிற இடத்துல காளிய வழிபடுற பெண்கள் அவங்களோட பெண் குழந்தைங்களோட கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த விஷ்ணு பைய அடிக்கடி வருவான்.
இவன் அங்க ஒரு பட்டத்தை பறக்க விடுவாங்க. அது நல்லா மேல போனோன்னா அதை அறுத்து விடுவான். அது எந்த வீட்டுல போய் விழுதோ அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொன்னுடுவான். இத ஒரு வழக்கமாவே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கொடுமைய வரதராஜ மன்னாரையும் அவன் ஆளுங்களையும் கை கட்டி பார்க்க வைக்கிறான். பொண்ணுங்களுக்கு இப்படி நடக்கிறத தேவா பார்த்தான்னா அவனுங்களை சும்மா விட மாட்டான்னு வரதா அவனை எப்பவும் கூட கூட்டிட்டு வர மாட்டான். ஆனா ஓட்டிங்க்கு 4 நாளைக்கு முன்னாடி விஷ்ணு அதே மாதிரி வந்தப்ப காது கேட்காத ஊம பையன் ஒருத்தன் கிட்ட தேவாவை வரவேணான்னு சொல்லுடான்னு சொல்லிட்டு போறானுங்க. அவன் அழைச்சிட்டு வர சொன்னதான் நினைச்சுக்கிட்டு தேவாவை அங்க கூட்டிட்டு வந்துடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் கைய கட்டிக்கிட்டு அமைதியா நின்ன தேவா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவன அவனோட விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விஷ்ணுவோட ஆளுங்க எல்லாரையும் சாரா மாதிரியா வெட்டி வீசினவன் விஷ்ணுவை அந்த காளிக்கே பலி கொடுத்துடுறான். இப்படி தேவா ஒரு துரையோட பையனையே கொன்னதால மன்னார் பட தேவாவையும் வரதாவோட ஆளுங்களையும் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில போட்டுடுறாங்க. ருத்ராவோட அக்கா ரமா விஷ்ணுவை கொன்னது வரதா இல்ல புதுசா வந்திருக்கிற ஒருத்தன்னு விஷ்ணுவோட இறுதி சடங்கப்போ அவனோட அப்பா நாராயண் கிட்ட சொல்லிட்டு போறா. ஆனா பாராவும் ருத்ராவும் என்னதான் புதுசா வந்தவன் கொண்டு இருந்தாலும் அவன் வரதாவோட ஆளுதானே அப்படின்னு கொளுத்தி போட்டுடுறானுங்க. விஷ்ணுவை கொன்ன குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தேவாவையும் வரதாவையும் நாரங்கோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. புள்ளைய பறி கொடுத்ததுல உச்சபட்ச கோவத்துல இருந்த நாரங் வரதாவை கொல்ல பாக்குறான். அவனை ஒன்னும் பண்ணாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு தேவா எவ்வளவோ சொல்லியும் நாரங் வரதாவை கொல்ல போனதால தேவா பக்கத்துல இருந்த சோல்ஜரோட கத்திய புடுங்கி நாரங்கோட தலைய வெட்டி வீசிடுறான். அதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஆனா இனி எதுவும் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு மறுபடியும் அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. ஓட்டிங்க்கு இன்னும் 2 நாள் மட்டுமே இருக்கிறதால இவனுங்க மேல கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு ராமாவும் ருத்ராவும் ஓட்டிங்க்கு ஆளுங்களை தங்களோட பக்கம் திருப்பறதுக்கான வேலையில இறங்குறாங்க. ஆனா வரதாவை நான் தான் கொல்லுவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வெறியில இருக்கிற ரங்கா ஒரு பெரிய கூட்டத்துக்கே போத ஊசிய போட்டு சிவப்பு நேரத்தை பார்த்தாலே கடிச்சு குதறி கொல்ற மாதிரி ஒரு ஜாம்பி படையவே உருவாக்கி வச்சிருக்கான். ருத்ராவோட பக்கமும் ராமாவோட பக்கமும் இருக்கிற ஓட்டுகளை 2 பேருமே எண்ணி பாக்குறாங்க. ஆனா 2 பக்கமும் 48ங்கிற சமமான ஓட்டு வருது. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஓட்டான வரதாவோட ஓட்டு மட்டும்தான் சீஸ்ஃபயர் வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற ஓட்டா இருக்கு. இதனால ருத்ராவும் ராமாவும் நேரா சிறைக்கு வந்து ஓட்ட தங்களோட பக்கம்தான் போடணும்னு வரதாவை மிரட்டிட்டு போறாங்க. அதுலயும் ரமா வரதா ஓட்ட மாத்தி போட்டான்னா அவனோட தம்பி தலைய வெட்டிடுங்கடான்னு உத்தரவு போட்டுட்டு போறா. என்ன பண்றதுன்னு வரதா முடிச்சிட்டு இருக்கிற நேரத்துலதான் அவனுங்களை விடு, நீ எது வேணும்னு விரும்புறியோ அதை பண்ணு அப்படின்னு தேவா சொல்றான். ஒரு வழியா ஓட்டிங்கான அந்த நாள் வருது. எல்லாரும் அரசனோட அரண்மனைக்கு வந்து அவங்களோட ஓட்டுக்களை பதிவு பண்றாங்க. கடைசி நேரத்துல கான்சாருக்கு வந்து சேர்ந்த ராஜ மன்னாரும் தன்னோட ஓட்ட ரமா பக்கம் போடுறான். ஆனாலும் ஓட்டு சமமா இருக்கிறதால முடிவு பண்ற ஓட்டு வரதாவோட கைக்கு போயிடுது. எல்லாருமே வரதா சீஸ்ஃபயரை நீடிக்க வைக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வாங்கடா சண்டை போட்டு யார் கரியாசனம்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு வரதா சீஸ்ஃபயரை தூக்க சொல்லி ஓட்ட போட்டுடுறான். அதை பார்த்து ரமாவும் ராஜா மன்னாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மத்தவனுங்கெல்லாம் குதூகலமா ஆடுறானுங்க. சீஸ்ஃபயர் இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட முடிய போகுதுங்கிறதுனால அவனோட படைகளை திரட்ட போக தம்பிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வரதா சிறைக்கு வரான். அங்க யாரையுமே காணும். இவன் ஓட்ட மாத்தி போட்டான்ல, அதான் இவனோட தம்பி ஆளுங்க தேவானு எல்லாரோட தலையையும் வெட்டுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டானுங்க. தலைய வெட்டுற இடத்துல என்னன்னா ஒருத்தி டாட்டூ போட்டுட்டு இருக்காங்க. அவகிட்ட போன தேவா அவனோட கைய காட்டி ஏன் கண்ணை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுதோ அதை போடுன்னு சொல்றான். அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத கணிச்சவன் அவனுக்கு டெவில் டாட்டூவை குத்தி விடுறா. அதை போட்டு முடிச்சோன்னா பையன் அங்க இருக்கிற எல்லாரையும் பேயடி அடிச்சு அவனுங்களோட தலைய வெட்டி வீசிடுறான். இன்னொரு பக்கம் வரதா கிட்ட வந்த ரங்கா அவன் மேல சிவப்பு சாயத்தை பூசி விட்டு அவனோட ஜாமிங்களா அவுத்து விடுறான். என்னன்றா நினைச்சிட்டு இருக்கேன்னு சட்டையை கேட்டான் வரதா. வந்த எல்லாரையும் வெறும் கையாலே பொழந்து விட்டுடுறான். அடுத்து ரங்கா இன்னும் பல பேர் அனுப்பி வைக்கிறானா. ஆயுதம் இல்லாத வரதாவால அவனுங்களை சமாளிக்க முடியல. ரொம்ப நேரமா வரதாவை கடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஜாம்பிங்க திடீர்னு வேற ஒரு பக்கம் ஓடுதுங்க. எங்கடா ஓடுறானுங்கன்னு பார்த்தா ரத்தத்தாலே குளிச்சுட்டு வந்த தேவாவை நோக்கி ஓடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை வெட்டி வீசின தேவா வரதா கிட்ட ஒரு கத்திய தூக்கி எறிய 2 பேருமா சேர்ந்து வந்த மொத்த கூட்டத்தையும் போட்டு தள்ளிடுறானுங்க. என்னையாடா கொள்ள ஸ்கெட்சு போடுறேன்னு ரங்காவை வளைச்சு பிடிச்ச வரதா அவனோட கழுத்தை அறுத்து போட்டுடுறான். இது வரைக்கும் அடையாளத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த வரதாக்கு இனியும் போராட மனசு இல்லைங்க. இனி அடிக்கிற அடியில மொத்த கான்சாரம் அவனுக்கு அடிப்படியணும்னு தேவா கிட்ட சொல்றான். இங்க இவ்வளோ அதகலமும் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல எங்கப்பா போயிருந்தீங்க, ஏன் நான் பண்ண ஒரு போன் காலை கூட எடுக்கல அப்படின்னு அரண்மனையில ரமா ராஜ மன்னார் கிட்ட கேட்டுட்டு இருக்கா.
தனக்கு தெரியாம ஒரு மிகப்பெரிய ஆயுத பரிமாற்றம் கான்சார்ல நடந்திருக்கணும். அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் போனதாகவும் ராஜமன்னார் சொல்றான். அவ்வளவு ஆயுதங்களையும் வாங்கினது கானியார் வம்சத்தை சேர்ந்த வாலிங்க. அவன் மிச்சம் இருக்கிற மத்த 2 கானியார் வம்சத்து துறைங்களையும் தான் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு மொத்த கான்சாரையும் கைப்பற்ற பாக்குறான். அதே போல ருத்ரா மன்னார் வம்சத்துல முக்கியமான ஆளுங்களை தான் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு அரியணையை கைப்பற்ற நினைக்கிறான். இவ்வளோ கலவரத்துக்கும் யாரு காரணம்னு தெரியுமாமா அப்படின்னு ராஜமன்னார் கேட்க, அவனோட ஆளுங்க பாராவோட வலது கை ஒருத்தனை தூக்கி கொண்டாந்து அவன் முன்னாடி போடுறானுங்க. இவன் பாராவாலாம் யாருன்னு தெரியுமாராமா? இவனுங்கெல்லாம் நான் கூண்டோட அழிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சௌரியாங்க வம்சத்தை சேர்ந்தவனுங்க அப்படின்னு ராஜமன்னார் சொல்ல, ராமா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறா. சொல்லுடா, நீங்க மட்டும் எப்படி மிச்சம் ஆனீங்க? நீ எங்களை வேரோட அழிக்க ஆளுங்களை அனுப்புனியே, அப்ப எங்கள்ல சிலரை மட்டும் எங்க அம்மா அப்பாக்கள் பாதாள சாக்கடையில ஒளிய வச்சாங்கடா. உங்களை பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நாங்க உங்களோட கலந்து காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களை உங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்க வச்சோம் அப்படின்னு அவன் சொல்லும் போதுதான் பாரா இவங்க எல்லாரோட காதலையும் ஓதுனது இவங்களுக்கு ஞாபகம் வருது. பாரா தாங்க இப்ப சௌரியாங்கா கூட்டத்துக்கே தலைவனா இருக்கான். மொத்த படையையும் திரட்டிக்கிட்டு கான்சாரை கைப்பற்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு சௌரியாங்கனும் ஒன்னு அழிக்கிறதுக்காக தாண்டா இவ்வளோ களமா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வெறி இல்ல. அவன் யாருன்னு தெரியுமா? நீ அநியாயமா கொன்னல்ல எங்களோட தலைவன் தாரா, அவரோட மகன் தேவரதன்டா. அவனை தான் உன் மகன் பரதராஜ மன்னார் கான்சாருக்கு கூட்டிட்டு வந்தான். அவன் ஒரே ஒருத்தனே இத்தனை பேரை செஞ்சு விட்டுருக்கானே, அவன் கூட எங்க கூட்டம் சேர்ந்தா என்ன ஆகும் நினைச்சு பாரு அப்படின்னு அவன் கேக்குறான். அப்பதான் தேவா அவன் யாருங்கிறத வரதாவோட ஆளுங்களுக்கு வெளிப்படுத்துறான். அத பார்த்தவனுங்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருது. ஆனா வரதா சாதாரணமா இருக்கான். ஏன்னா தேவா யாருங்கிறது வரதாக்கு ஏற்கனவே தெரியுங்க. தெரிஞ்சுதான் சின்ன வயசுலயே அவனை காப்பாத்திருக்கான். தெரிஞ்சுதான் அவனை திரும்பவும் இங்க கூட்டிட்டும் வந்திருக்கான். தேவாவும் வரதாவும் சேர்ந்து கான்சாரை எப்படி கைப்பற்றினாங்க, தேவா எதனால வெளியேற்றப்பட்டான், உயிர் நண்பர்களா இருந்தவனுங்க எப்படி பரம விரோதிகளா மாறினானுங்க, இனி கான்சார்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் சாலரோட அடுத்த பாகமான சௌரியாங்கா பருவத்துல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.